திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் வாரம் வியாழக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆள் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். பாசுரம். எழுந்தது ஞாயிறு, விடிந்தது காலை. விழுந்து பணிவோம் இறைவனின் தாளில். பழுதுள்ள பாவ படுகுழி இன்று விழுந்திடாதெம்மை காத்திடவும். பிணக்கும் பகையும் விளையா வண்ணம் இணக்கம் கொணர நாவை அடக்குவோம். மனக்கண் முன்னே தீய காட்சியை எழுப்பும் கண்களை அடக்கிடுவோமே. உடலை ஒருத்து உணவை குறைத்து திடமாய் செருக்கை அகற்றிடுவோமே. மடமையின்றி மனத்தை காத்து உடைமையாய் அருளை கொண்டிடுவோமே. பகலும் மறைகிறது, இரவும் வருகிறது. அகமும் உடலும் அவருக்கென நினைத்து உகந்த நிலையில் இருக்க இறைஞ்சி புகழ்ந்து அவரை போற்றிடுவோமே. விண்ணகத் தந்தையும் அவர் திருமகனும் என்னரு அருள் தரும் ஆவியாருடன் பண்ணிலும் பாவிலும் எக்காலத்திலும் மன்னகம் எங்கனம் மாண்பினை பெறுக. ஆமேன். கடவுளே, உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்க வாரும். கடவுளே, உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்க வாரும். இஸ்ரேலின் ஆயரை செவிசாயும். யோசேப்பை மந்தையென நடத்தி செல்கின்றவரை, கெருபுகள் மீது வீற்றிருப்பவரை ஒளிந்திடும். எப்ராஹிம் பென்யமீன் மானசேயின் முன்னிலையில் உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்க வாரும். இறைவா, எங்களை முன்னைய நன்னலைக்கு கொணர்ந்தருளும். எம்மை மீட்குமாறு உமது இன்முக ஒளியை காட்டியருளும். படைகளின் கடவுளாம் ஆண்டவரே, உம் மக்களின் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பீர்? கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ண செய்தீர். கண்ணீரையே அவர்கள் பெருமளவு பருக செய்தீர். அண்டை நாட்டாருக்கு எங்களை சண்டை பொருள் ஆக்கினீர். எங்கள் எதிரிகள் எங்களை ஏளனம் செய்கின்றார்கள். படைகளின் கடவுளை, முன்னைய நன்னிலைக்கு எங்களை கொணர்ந்தருளும். எங்களை மீட்குமாறு உமது இன்முக ஒளியை காட்டியறலாம். எகிப்தில் நின்று திராட்சை செடி ஒன்றை கொண்டு வந்தீர். வேற்றினத்தரை விரட்டிவிட்டு அதனை நட்டு வைத்தீர். அதற்கென நிலத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்தீர். அது ஆழ வேரூன்றி நாட்டை நிரப்பியது. அதன் நிழல் மலைகளையும் அதன் கிளைகள் வலிமை மிகு கேதுரு மரங்களையும் மூடின. கடல் வரை அதன் கொடிகள் பறந்தன. பேராறு வரை அதன் தளிர்கள் பரவின. பின்னர் நீர் ஏன் அதன் மதில்களை தகர்த்து விட்டீர்? அவ்வழி செல்வோர் அனைவரும் அதன் பழத்தை பறிக்கின்றனரே. காற்று பண்டிகள் அதனை அழிக்கின்றனவே. காட்டு விலங்குகள் அதனை மேய்க்கின்றனவே. படைகளின் கடவுளை மீண்டும் வாரும். விண்ணுலகு நின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை காத்தருளும். உமக்கென நீ உறுதிப்படுத்திய மகவை காத்தருளும். அவர்கள் அதற்கு தீ மூட்டினார்கள், அதை வெட்டி தள்ளி விட்டார்கள். உமது முகத்தின் சினமுகு நோக்கினால் அவர்கள் அழிந்து போவார்களாக. உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென நீ உறுதிப்படுத்திய மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகலோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். உமது பெயரை நாங்கள் தொழுவோம். படைகளின் கடவுளான ஆண்டவரை, எங்களை முன்னைய நன்னலைக்கு கொணர்ந்தருளும்.
நாங்கள் விடுதலை பெறுமாறு உமது இன்முக ஒளியை காட்டியருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். கடவுளை உமது ஆற்றலை கலந்தெழ செய்து எம்மை மீட்க வாரும். கடவுளே, உமது ஆற்றலை கிளர்ந்தெழ செய்து எம்மை மீட்க வாரும். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்கள் செய்துள்ளார். அனைத்துலகும் அதை அறிந்து கொள்வதாக. ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுறு செயல்கள் செய்துள்ளார். அனைத்துலகும் அதை அறிந்து கொள்வதாக. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி சொல்வேன். நீர் என்மேல் சினம் அடைந்திருந்தீர், இப்பொழுதோ உம் சினம் தணிந்து விட்டது. நீர் எனக்கு ஆறுதலும் அளித்துள்ளீர். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்கள் இனங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்கள் செய்துள்ளார். அனைத்துலகும் அதை அறிந்து கொள்வதாக. ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுறு செயல்கள் செய்துள்ளார். அனைத்துலகும் அதை அறிந்து கொள்வதாக. நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகி கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். யாக்கோப்பின் கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள். இன்னிசை எழுப்புங்கள், மத்தளம் கொட்டுங்கள், யாழும் சுரமண்டலம் இசைத்து இனிமையாய் பாடுங்கள். அமாவாசையில் பௌர்ணமியில் நமது திருவிழா நாளில் எக்காலம் ஓதுங்கள். இது இஸ்ரேல் மக்களுக்குரிய விதிமுறை, யாக்கோப்பின் கடவுள் தந்த நீதி நெறி. அவர் எகிப்திற்கு எதிராக சென்ற பொழுது யோசேப்புக்கு அளித்த சான்று இதுவே. அப்பொழுது நான் அறியாத மொழி ஒன்றை கேட்டேன். தோழி நின்று உன் சுமையை அகற்றினேன், கூடை நின்று உன் கைகளை விடுவித்தேன். துன்ப வேளையில் என்னை நோக்கி மண்டாடினீர்கள், உங்களை நான் விடுவித்தேன். இடி முழங்கும் மேகத்தில் நின்று உங்களுக்கு நான் மறுமொழி கூறினேன். மெரிபாவின் நீரூட்டு அருகில் உங்களை சோதித்தேன். என் மக்களை, எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இஸ்ரேலே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். உங்களுடைய வேட்டு தெய்வம் இருத்தல் ஆகாது, நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டில் நின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. உங்கள் வாயை திறங்கள், நான் அதை நிரப்புவேன். ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை, இஸ்ரேல் எனக்கு பணியவில்லை. எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படி நடக்குமாறு அவர்களின் இதய கடினத்திற்கு அவர்களை விட்டுவிட்டேன். என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால், இஸ்ரேல் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன். என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும். ஆண்டவரை வெறுப்போ அவர் முன் கூனி குறுகுவர். அவர்களது தண்டனை காலம் என்றென்றும் நீடித்திருக்கும். நயமான கோதுமையை உங்களுக்கு நான் உணவாக கொடுப்பேன். மலை தேனால் உங்களுக்கு நான் நிறைவளிப்பேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இறையாட்சி என்பது நான் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவியாருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. இத்தகைய இறையாட்சி மனப்பான்மையோடு கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோர் கடவுளுக்கு உகந்தவராயும் மக்களின் மதிப்புக்கு உரியவராயும் இருப்பர். ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக, ஒருவர் மற்றவருக்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயலுவோமாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, அதிகாலையில் நான் உம்மை நினைவு கூர்வேன். ஆண்டவரே, அதிகாலையில் நான் உம்மை நினைவு கூர்வேன். நீரே எனக்கு துணை. ஆண்டவரே, அதிகாலையில் நான் உம்மை நினைவு கூர்வேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, அதிகாலையில் நான் உம்மை நினைவு கூர்வேன். முதல் வாசகம். முதல் குறிப்பேடு நூலிலிருந்து வாசகம். தாவீது, என் மகன் சாலமோன் அனுபவமற்ற இளைஞன். ஆண்டவருக்கு கட்டப்பட வேண்டிய கோவிலோ பெரியதும்
உலகெங்கிலும் பெரும் புகழும் மாட்சியும் பெற்றதாயும் இருக்க வேண்டும். எனவே அதற்கு வேண்டியவற்றை நானே தயாரித்து வைப்பேன் என்று கூறி தாவீது அவருடைய சாவுக்கு முன் ஏராளமான பொருட்களை சேகரித்து வைத்தார். மேலும் தம் மகன் சாலமோனை அழைத்து இஸ்ரேலில் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்தை கட்டுமாறு பணித்தார். தாவீது தம் மகன் சாலமோனை நோக்கி, என் மகனே, கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு ஒரு கோவிலை கட்ட என் மனத்தில் நினைத்திருந்தேன். மாறாக ஆண்டவர் என்னோடு பேசி, நீ மிகுதியான குருதியை சிந்தினாய், பெரும் போர்களை நடத்தினாய். எனக்கு முன்பாக தரையில் நீ மிகுதியான குருதியை சிந்தியதால் என் பெயருக்கு நீ கோவில் கட்ட வேண்டாம். இதோ உனக்கு ஒரு மகன் பிறப்பான். அவன் அமைதியின் மன்னனாய் இருப்பான். சுற்றிலும் உள்ள அவனுடைய பகைவர்களிடமிருந்து அவனுக்கு அமைதியை அருள்வேன். எனவே அவனுடைய பெயர் சாலமோன் எனப்படும். அவனுடைய வாழ்நாட்களில் இஸ்ரேலுக்கு நிறைவாழ்வும் அமைதியும் அருள்வேன். அவன் என் பெயருக்கு கோவில் கட்டுவான். அவன் எனக்கு மகனாய் இருப்பான். நான் அவனுக்கு தந்தையாய் இருப்பேன். இஸ்ரேலில் அவன் அரச அரியணையை என்றென்றும் நிலைநாட்டுவேன் என்றார். இப்போதும் என் மகனே, ஆண்டவர் உன்னோடு இருப்பாராக. அவர் உன்னை குறித்து கூறியபடியே உன் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்தை நீ கட்டி முடிப்பதில் வெற்றி பெறுவாயாக. உன் கடவுளாகிய ஆண்டவரின் திருச்சட்டத்தை கடைப்பிடித்து இஸ்ரேலை ஆள்வதற்கு வேண்டிய அறிவையும் விவேகத்தையும் ஆண்டவர் உனக்கு தந்தருள்வாராக. ஆண்டவர் மோசேயின் மூலம் இஸ்ரேலுக்கு கட்டளையிட்ட நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைப்பிடித்து அதன்படி செய்தால் நீ வளம் பெறுவாய். திடம் கொள், உறுதியாயிரு, அஞ்சாதே, கலங்காதே. இதோ எலியேன் ஆண்டவரின் இல்லத்திற்காக 4000 டன் பொன்னும் 40,000 டன் வெள்ளியும் எடைமதிப்பிட இயலா வெண்கலமும் இரும்பும் ஏராளமாய் சேகரித்துள்ளேன். மரங்களும் கற்களும் தயார் செய்து வைத்துள்ளேன். நீ இன்னும் அதிகம் சேகரிப்பாய். வேலை செய்ய திரளான ஆட்களும் கல் தச்சர், கொத்தர், தச்சர் ஆகியோரும் பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு ஆகியவற்றை கொண்டும் எல்லாவித வேலைப்பாடுகளையும் செய்யக்கூடிய எண்ணற்ற கைவினைஞர்களும் இருக்கின்றனர். எழு, செயல்படு, ஆண்டவர் உன்னோடு இருப்பாராக என்றார். மேலும் தம் மகன் சாலமோனுக்கு உதவி செய்யும்படி இஸ்ரேலின் தலைவர்கள் அனைவருக்கும் தாவீது கட்டளையிட்டு கூறியது, உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடிருந்து எத்திக்கிலும் உங்களுக்கு அமைதியை தந்துள்ளார் அல்லவா? உலகில் வாழ்வோரை என் கையில் ஒப்படைத்துள்ளார். ஆண்டவருக்கு முன்பாகவும் அவர் தம் மக்களுக்கு முன்பாகவும் உலக நாடுகள் அடக்கி வைக்கப்பட்டுள்ளன. இப்போது உங்கள் இதயத்தாலும் உங்கள் உள்ளத்தாலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நாடுங்கள். நீங்கள் சென்று ஆண்டவரின் திருத்தலத்தை எழுப்புங்கள். ஆண்டவரின் பெயருக்கென எழுப்பப்படும் கோவிலுக்கு ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையும் கடவுளின் எல்லா புனித கலன்களும் கொண்டு வரப்படட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். இறைவனின் ஆலயம் புனிதமானது, நீங்களே அவரது ஆலயம். ஆயரான புனித அம்ப்ரோஸ் சங்கீதம் 118 குறித்து அளித்த விளக்கம். என் தந்தையும் நானும் வந்து அவனோடு குடிகொள்வோம். அவரை வரவேற்க உன் கதவு அகலத் திறக்கட்டும். உம் ஆன்மாவை அவருக்காக திறந்துவிடு. உன் மனதில் அவருக்கு வரவேற்பளித்திடு. அப்போது எளிமையின் செல்வங்களை, சமாதானத்தின் பொக்கிஷங்களை, அருளின் மகிழ்ச்சியை நீ காண்பாய். உன் இதய கதவை அகலத் திறந்திடு. ஒவ்வொரு மனிதன் மேலும் ஒளிர்ந்திடும் முடிவில்லாத ஒளியான கதிரவன் முன் நிற்பாயாக. இவ்வுண்மை ஒளி அனைவர் மீதும் ஒளிர்கின்றது. ஆனால் எவனொருவன் தன் ஜன்னலை மூடிக்கொள்கின்றானோ அவன் நித்திய ஒளியை இழந்து விடுவான். உன் மனதின் கதவை நீ மூடினால் கிறிஸ்துவை நீ வெளியேற்றுகின்றாய். அவர் நுழைய முடிந்தாலும் அவரது வழியை அநாகரிகமாய் திணிக்க அவர் விரும்புவதில்லை. நம் விருப்பத்திற்கு எதிராக அவரை அனுமதிக்க நம்மை அவர் வற்புறுத்துவதில்லை. கன்னிகையிடம் பிறந்தவராய் அவர் முழு உலகின் ஒளியைப் போன்று மனிதர் அனைவர் மீதும் ஒளிரும் வண்ணம் அவளது உதரத்தினின்று வெளியே வந்தார். இரவு அளிக்க இயலாத நித்திய ஒளியின் மாட்சிமைக்காக ஏங்குவோரே, அவரது ஒளியை பெற்றிடுவீர். நம் அனுதின அனுபவமான கதிரவனை தொடர்ந்து
இரவின் இருள் வருகின்றது. ஆயினும் புனிதத்தின் கதிரவன் மறைவதே இல்லை. ஏனெனில் தீமைக்கு ஞானம் இடம் தராது. ஆகவே கிறிஸ்து நின்று கொண்டு தட்டும் கதவிற்கு உரியவன் பேறு பெற்றோன். விசுவாசமே நம் கதவு. அது வலிமையுடையதானால் முழு வீடும் பாதுகாப்புடன் இருக்கும். கிறிஸ்து நுழையும் கதவு இதுவே. ஆகவே உன்னத சங்கீதத்தில் திருச்சபை கூறுகின்றது, கதவருகே என் சகோதரரின் குரல் ஒலிக்கின்றது. அவர் தட்டுவதை கேளுங்கள், உள்ளே நுழைவதற்கு அவர் கேட்பதை செவிமடுங்கள். திறந்திடுக என் தங்காய், எனக்கு நிச்சயிக்கப்பட்டவளே, என் புறாவே, சிறப்புமிக்க என்னவளே, ஏனெனில் என் தலை பனித்துணியால் நனைந்துள்ளது, என் தலைமயிர் இரவு தூறலால் நனைந்துள்ளது. உன் கதவருகே வார்த்தையான இறைவன் நிறைய முறை எப்போதும் தட்டுகின்றார். அவரது தலை இரவு தூறலால் நனைந்தபோதுதான் பிரச்சனையிலும் சோதனையிலும் இருப்போரை அவர் அன்போடு சந்திக்கின்றார். அவரது உடலாய் விளங்குபவர்கள் இடுக்கணுறும்போதுதான் அவர் தலை பனித்துளியால் அல்லது இரவு தூறலால் மறைக்கப்படுகின்றது. நீங்கள் விழிப்போடு இருக்க வேண்டியது இத்தகைய நேரமே. இவ்வாறு தான் வரும்போது வெளியே விரட்டப்பட்டதை கண்ட மணமகன் அங்கிருந்து புறப்பட மாட்டார். நீங்கள் உறங்கினால் உங்கள் இதயம் அகலமாக விழித்திராவிட்டால் அவர் தட்டாமல் சென்றிடுவார். மாறாக உங்கள் இதயம் விழிப்போடு இருந்தால் அவர் தட்டுவார். அவருக்காக கதவை திறந்துவிட உங்களை கேட்பார். நமது ஆன்மா ஒரு கதவை கொண்டுள்ளது. அதற்கு வாயில்கள் உள்ளன. ஓ வாயில்களே, தலைகளை உயர்த்துங்கள். நித்திய வாயில்களே, உயர்த்தப்படுங்கள். அப்போது மாட்சிமிகு மன்னர் நுழைவார். உன் விசுவாசத்தின் கதவுகளை நீ திறந்தால் மாட்சிமிகு மன்னர் அவரது பாடுகளை சிறப்பிக்கும் வண்ணம் வெற்றி ஊர்வலத்தோடு உன் இல்லத்தில் நுழைவார். புனிதத்துவம் வாயில்களை கொண்டுள்ளது. எனவேதான் ஆண்டவர் இயேசு அவரது இறைவாக்கினர் வழியாக என்ன கூறினார் என்பதை மறைநூலில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். புனிதத்தின் கதவுகளை எனக்காய் திறந்திடுங்கள். ஆன்மாவே அதன் கதவையும் அதன் வாயில்களையும் கொண்டுள்ளது. இக்கதவருகே கிறிஸ்து வந்து தட்டுகின்றார். இவ்வாயில்கள் மீது அவர் தட்டுகின்றார். அவருக்கு திறந்திடு. அவரது மணமகள் காத்திருந்து விழித்திருக்கின்றதை காண்பதற்கே ஆவலாய் அவர் நுழைய விரும்புகின்றார். ஆயரான புனித அம்ப்ரோஸ் சங்கீதம் 118 குறித்து அளித்த விளக்கம். இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழ செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்பு, காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பணத்திற்காக பையோ 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதி உடையவர் யாரென கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிந்தவற்றுக்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் கொமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரையாவின் பாடலும் முன்மொழியும். ஆண்டவரே, மீட்பின் அறிவை மக்களுக்கு வழங்கியருளும், எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, மீட்பின் அறிவை உம் மக்களுக்கு வழங்கியருளும், எங்கள் பாவங்களை மன்னித்தருளும்.
இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகரிடமிருந்து நம்மை வெறுப்பார் அனைவரின் பிடிவிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கங்காட்டி தமது தூய உடன்படிக்கையின் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய். ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் கடலின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரை மீட்பின் அறிவை மக்களுக்கு வழங்கியலும் எங்கள் பாவங்களை மன்னித்தரலும். ஆண்டவரே, மீட்பின் அறிவை உம் மக்களுக்கு வழங்கியருளும், எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். மன்றாட்டுகள். நம் கடவுளும் தந்தையுமானவர் போற்ற பெறுவாராக. அவர் தம் பிள்ளைகளின் இறை வேண்டல்களுக்கு செவி சாய்க்கின்றார். ஆண்டவரே, எங்களுக்கு செவி சாய்த்தருளும். உம் மகனை எம்மிடம் அனுப்பியதற்காக தந்தையே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் அவரை எம் கண்முன் கொண்டிருப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு செவி சாய்த்தருளும். உமது ஞானம் எமக்கு வழிகாட்டட்டும். புது வாழ்வில் நாங்கள் நடக்க துணை புரியும். ஆண்டவரே, எங்களுக்கு செவி சாய்த்தருளும். எங்கள் வலுவின்மையில் ஆண்டவரே உமது ஆற்றலை தாரும். நாங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அதை எதிர்கொள்ளும் துணிச்சலை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்களுக்கு செவி சாய்த்தருளும். இன்று எமது சிந்தனை, சொல், செயல் இவை அனைத்தையும் நெறிப்படுத்தும். உமது திருவுளத்தை நாங்கள் அறிந்து செயல்படுத்த துணை புரியும். ஆண்டவரே, எங்களுக்கு செவி சாய்த்தருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவராகிய கடவுளை, உண்மை ஒளியும் ஒளியை படைத்தவரும் நீரே. நாங்கள் எப்பொழுதும் தூய்மையானவற்றை உண்மையாக சிந்திப்பதன் வழியாக உமது திருமுன்னிலையின் பேரொளியில் நாங்கள் என்றும் வாழ்வோமாக. தூய எண்ணங்களால் நிறைந்து உமது பேரொளியின் திருமுன்னிலையில் வாழ அருள் கூறும். உம்மோடு தூய ஆவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.